ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு 2 பேப்பர்ஸ் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க எனக்கு எப்போ ப்ரோ நெக்ஸ்ட் காலேஜ் ரீஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது உங்களோட செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆயிரும். உங்கள் சீனியர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 5 தான் உங்களுக்கு காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து அதோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல் வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் அதாவது வந்து அந்த நெக்ஸ்ட் செமஸ்டரோட செகண்ட் செமஸ்டரோட எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு May 5 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 மந்த் வந்து காலேஜ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கடுத்து செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட்டும் சொல்லியிருக்காங்க July 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ எங்களுக்கு ரீஓப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ January 5 தான். ஸோ இதுக்கப்புறம் எங்களோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரிசல்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரெகுலேஷன் 25 PDF மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி ரெகுலேஷன் 25 சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்கு வருமானு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் அந்த டைம் கம்மி தான். அதனால் சீக்கிரமாக திருத்தி உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம் கொடுத்துருவாங்க. ஸோ எப்போ அப்படின்னா உங்களோட அதாவது February 2nd வீக் 3rd வீக்கில் வரதுக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உங்களோட ரெகுலேஷன் 21 PDFல வந்து உங்களோட ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே வந்து அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து ரிசல்ட் வரப்போ பப்ளிஷ் ஆகிறப்போ லேட் ஆகும் உங்கள் சீனியர்ஸ்க்குலாம். இந்த டைம் உங்களுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெகுலேஷன் 25 உங்கள் PDFல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ரெகுலேஷன் 21 சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி இப்போ தான் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.